என்னது எட்டி பார்த்து உள்ள போயிட்ட? ஏய் சும்மா வாடி சொப்பன சுந்தரி வா. அடச்சு நின்று போச்சு அப்படியே. ஏன் மாமிக்கு அடப்புண்டாயிருச்சு? அதானே நான் கூட மருமக்கமா இருக்க தெம்பா இருக்குன்னு சொல்லி ஆட்டுக்கறி எடுத்து இதா ஒரு ஓட்டு ஒதுக்கி எதை கறியா ஒரு ஓட்டு இன்னமா அவ்வளவு இருக்குன்னு பார்த்தேன். எலும்பா ஒரு ஓட்டு ஒதுக்கி எலும்புண்டை எல்லாம் எல்லாம் சாப்பிட வேண்டி வச்சிருக்கிறேன். அதை விட்டுட்டு மாமியார் என்னன்னு சொல்ற? எலும்பு குழம்பு தான் எல்லாம் சாப்பிடுவேன். அதை விட்டுட்டு மாமியாட்ட போய் பூ பூண்டை ஒட்டி நான் பயந்துட்டேன். ஏய் பூண்டு குழம்பு உடம்புக்கு நல்லடி. புளி குழம்பு ரொம்ப சேர்க்காதீங்க. பூண்டு குழம்பு உட்காந்து வேலை செய்ய மாட்டேன், மொழியெல்லாம் கடுக்கும். யார் சொன்னது? அடியே அங்க இன்னைக்கு நான் எல்லாரும் காட்டுக்கு போறோம். மருதாணி நொருதாணி நீ என் கூட பேச்சுவார்த்தையா வச்சுக்கிறேன். ஆமா பூரா அது இதுன்னு சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கிற. ஓ அளவுக்கு பத்தியா? என் அளவுக்கு இந்த ஊர்லயே ஆள் இருக்கா, இந்த உலகத்திலே ஆள் இருக்கா? ஏண்டி உலக அலையின்றி நம்பர் 1ன்னு நான் பேர் வாங்கினவன். இல்லடி உன்ட்ட ஒன்று கேட்கலான் இருக்கேன். ஏன்னா இத்தனை பொட்டு வச்சிருக்கிறியே? கஞ்சிஸ்தி போட்டுரும்ல. எங்க அப்பா அழகா பாரு. ஒரு பொட்டு வச்சா கஞ்சிஸ்தி போட்டுரும், அதுக்கிட்டே எத்தனை பொட்டு வச்சிருக்கிறேன். சரி இந்த மாராப்பு இப்படி தான் போடுவாங்களா? அப்புறம் எப்படி போடுவாங்க? இங்கிட்டு ஒரு மலை அங்கிட்டு ஒரு மலை. ஆமா இங்கிட்ட ஒரு ஆனை மலை அங்கிட்ட ஒரு அழகுருவல் மலை, நடுவில் நீர் ஓடுது. அப்படி போடக்கூடாது, நல்லா விரிச்சு விட்டு போடு. எனக்கு வஞ்சகம் இல்லாத மனசு இருக்கிறத எல்லாரும் பார்த்துட்டு போறாங்களே, அதை எதுக்கு பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு நீ காட்டிட்டு இருந்தா அங்க பாரு. உள்ளுக்கு இன்னொருத்தி சத்தம் கேட்குது, அவ யாரு? அது நம்மளதான். ஏண்டி நீ யாரு முதல்ல? சம்மந்தமே வந்தது இல்லாம வந்து நின்றுகிட்டு இருக்க. என்ன அது கொஞ்சம் அழகா இருந்தா போதும், நல்லா கருவாடு மாதிரி இருந்து. என்னடி நினைச்சிட்டு இருக்க? அங்க இருந்து வந்துட்டா ஒண்ணுமே இல்ல, வயிறும் இல்ல இதுவும் இல்ல, கொட்டாங்குச்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஏமாத்திரியா? எங்க மச்சான ஏமாத்திரியா? கிழிச்சு புரியா கிழிச்சு. உனக்கு கை இருக்குல்ல நீ தள்ளுறி. என்ன நீ புடிச்ச மாதிரி புடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. காலை ரெண்டா புடிச்சு வெளியில தூக்கி போட்டுறேன் பாத்துக்க. நீ மட்டும் என்னடி என்ன ஒண்ணே மட்டும் புடிச்சு திரி விட்டுருவேன். ஏத்தி விட்டுறேன் பாத்துக்க. அங்க இருந்து வந்துட்டா என்ன மாதிரியா விட்டு இதையும் பாரு, உடனே அதுலயே வச்சு புடுவேன். கொஞ்சம் தூக்குடி மேல. தூக்குடி மேல. அம்மா சோறு தானே சொன்னா, ரோசமான பொம்பளையா இருந்தா என் தங்கச்சி தான் புடிச்சுக்கிட்டு அமுக்கு. நீ பொம்பளை இருந்தா நீ கொஞ்சம் சேலைய தூக்குடி. ஓல சேலைய தூக்கு. இல்ல கேக்குறேன். வேற ஒண்ணு இல்ல, அது ஓசில படமாக பாக்க. அது ஓசிலா நீ பெரிய அவதாரி பேலா இருக்க. சோத்து முட்டை மாதிரி வந்து நிக்கிற. அவளை கேட்க உனக்கு வக்கு இல்ல. இல்ல கேக்குறேன். அவளுக்கு என்ன குறையா? என்ன குறை? கொஞ்சமாவது நம்பிராஜன் பெத்தல கடைசியா பிறந்தது. என்ன இது பொட்டக்கோக்கு கால் மாதிரி? என் சுடுகாட்டுல பாதி எரிச்சிட்டு வந்த மாதிரி. என் கால்ல ஒருத்தலா இல்ல கையில ஒருத்தலா என் மண்டையில ஒருத்தலா வாய மூத்தடி உடவையில ஒருத்தலா எல்லாம் அப்படியே என்னமோ என்னமோ ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பேசு. என் தங்கச்சிக்கு முடியில குறைச்சலா பாரு, புடவையில குறைச்சலா தக தகன் இருக்கு. ஆனா என் தங்கச்சி தூக்கிட்டு காலை பாரு, தக தகன் இருக்கு. நல்ல ஒம்பளை என்ன மாதிரி
ராணி தூக்குடா அண்ணன் சொல்ற தூக்குடு. ஏய் சும்மா இருடா. நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி ஆயிட்டோம். என்ன கை போடுறீங்களே ஒரு மாதிரியா? நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி ஆயிட்டோம். சரி சரி. நம்ம ரெண்டே ஜண்டா ஒடுக்க கூடாது. என்ன பண்ற? வீரத்தேவன் இதை எடுங்களே கொஞ்சம். இதை கொஞ்சம் எடுக்க முடியல. ரொம்ப நன்றி. அம்மா அம்மா தாயே அம்மா நீங்க வாங்கம்மா முதல்ல. அம்மா அம்மா வாங்கம்மா. இங்க பெரிய ஏய் அங்க போய் என்ன சரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அடிப்பாங்களே. கர்மாத்தூர் ஒத்தாண்டமன் கருவளம்பட்டி சின்னத்தேவர் காவல் பேரன் சுரேஷ் அவர்கள் எனக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். கருவளம்பட்டி சின்னத்தேவர் காவல் பேரன் சுரேஷ் அவர்கள் 1000 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி வணக்கம். அம்மா போவோமா அடிக்குமா கிடைக்குமா பழகி போல உன் வீடு வழியில பள்ளம் வரப்பு மீது வயலோடு பறந்து போவே பாரு அதிசயமான பெண்தானே புது சுகம் தேடி வந்தேனே அதிசயமான பெண்தானே புது சுகம் தேடி வந்தேனே போவோமா ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம் ரத்தினங்கள் ஜொலிக்குது முத்துமணி ஜொலிக்குது நடதிடும் நதி உச்சதல புழுது உள்ளுக்குள்ள மயங்க எனக்கு ஒன்னும் புரியலே கவிதை பாடும் காவேரி நதியை கேட்டு அலைகளோடு போட்டாலும் அடங்கிடாமல் ஓடும் போதும் போதும் உன் பாட்டு போதும் போதும் உன் பாட்டு அம்மா தூக்கி அங்கிட்டு வீச போறா. மங்களம் உண்டாகட்டும் ராணி. அண்ணா வணக்கம் அண்ணா. மங்களம் உண்டாகட்டும் அம்மா. உங்க 2 பேரும் எனக்கு தெரியும். யார் இந்த பிள்ளை? அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகமா? அப்புறம் இவ வணக்கம் சொல்லட்டும். ஏய் இருப்ல நோண்டாதடி அவளை போட்டு. முதல்ல இந்த கொட்டாங்குச்சி குத்துதுமா. ஏய் அதை எடுக்க சொல்லுங்க. நாத்தனா நாத்தனா என்ன நாத்தனா 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 வாய் இப்படி வாயை பிடிச்சு வா. மூக்கை சேர்த்து பிடிக்கும். முகரை பாரு முகரைங்க வா. வாய் மேல இருக்கு. மூக்குல பரங்கல இருங்க. நீ புதுசா இருக்க எந்த ஊர் இப்படி திரும்பி நில்லு. சரி எந்த ஊரு உன் பேர் என்ன? ஏய் மூடுடினா திறக்குற. ஏய் அம்மாச்சி உன் பேர் என்னம்மா? சொப்பன சுந்தரி. யார் உனக்கு இப்படி பேர் வச்சாங்க? அது தொப்பன சுந்தரி. அழகான பேரா வச்சிருக்காங்களே. என்னம்மா அப்படி வந்திருக்கீங்க? ஏம்மா என்ன பேர் தெரியுமா? தொப்பன சுந்தரியா. ஏய் எங்க நீ வேலை பார்த்த? ஏண்டி மாவனையில பிணையிற? இரு பரோட்டா கடையில கையை பிடிச்சா அப்படி பிடிக்க கூடாது. இங்க தள்ளு ராணிக்கு வாமா. கை கொடுமா. இப்படி கையை கொடுக்கணும் அவ்வளவுதான். நீ எப்படி பிடிக்கிற? எனக்கு அப்படி பிடிக்க தெரியாது. பொம்பளை கிட்ட போட்டு திருந்தல. இரு அவளை கையை பிடி பாப்பா. அங்க பிடி
ஐயோ வரலாம் குத்துதே. அண்ணே நீ கையை கொடுவேனே, அதனால அதனால. கையை குடு எங்க அண்ணன்ட்ட. அண்ணே ஆம்பளையும் பிடையிற அருமை பிடிச்சல, எதையுமே விட மாட்டேன். எதையுமே விடுறது இல்ல. ஒரு நல்ல பழக்கம் தான், எது வந்தாலும் விட்டுறக்கூடாதுங்கிறது நியாயமான விஷயம் தான். அதுக்காண்டி எதை வேணாலுமா. சரி அம்மா, என்ன எனக்கு ஒரு சந்தேகம். நாத்துனா உங்களை கூப்பிடுறாளே, என்ன விஷயம்? நான் எப்படி நாத்தனாலாவேன்? நீங்க நாத்துனாவே? எப்படி? இவர் என்ன வேணும்? ஏ அண்ணே, அண்ணன்டா. அண்ணேன்னா நீங்க எனக்கு நாத்துனா. எப்படி நான் இவர் எனக்கு அண்ணங்கிறதுக்கு நான் உனக்கு எப்படி நாத்தனாலாவேன்? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். நாத்துனா. இவ எனக்கு மதனியாளாவா, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்ப இவளுக்கு நான் நாத்தனாளாவே. நீ எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? நானு சைடு பிசினஸ். தர்த்திரம் கருமம். ஏண்டி நான் கேக்குறேன், ஒரு பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா இன்னொரு தடவை கல்யாணம் பண்ண கூடாதுங்கிறதானே நியாயமான விஷயம். ஆமா, எல்லாரும் வீட்டுல அது என்ன டீ ஒரே பரம வெக்கம் இல்லாம வச்சுக்கிட்டு ஆட்டுறது வப்பாட்டி. ஏய், கிளாஸ்ல ஊத்தி ஆத்துறது நீ வச்சா டீ, இவ வப்பா டீ. நல்லா டீ வைப்பியா? நல்லா வப்பா. சரி எல்லாரும் சேராம சேர்ந்துருக்கா. என்ன உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷம். அப்படி என்னடி இப்படி சந்தோஷம் என்னை பார்த்தா? சந்தோஷம். ஆனா ஒருத்திக்கு தாண்டி என்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. என்னடி சந்தோஷம்டா ஒரு ஆனந்தம். அடே அப்பா, ஆனந்தம்டா ஒரு மகிழ்ச்சி. ஏங்கனே என்னைய பார்த்து சந்தோஷப்படுற முதல் இவத. ஏய், மகிழ்ச்சி என்றால் ஒரு பூரிப்பு. ஏன் இப்படி உனக்கு பூரிப்பு? என்ன காரணம்? பூரிப்பு உண்டாகையில. பூரிப்பு உண்டாகல. அப்படி ஏன் உனக்கு பூரிப்பு வருது? என்னமா? வேற ஒண்ணும் இல்ல. அடி யாண்டி இந்த பாடு படுத்துற. முன்ன பின்ன காவலுக்கு போயிருக்கியா? நான் எங்க காதலுக்கு போனேன்? பழக்கம் இருக்கா? அண்ணே இவளுக்கு பழகலையா நீங்க? முன்னையும் போகல பின்னையும் போகல. நீ வேற எப்ப பார்த்தாலும் டொக்கு டொக்குன்னு செத்தது கடிச்ச மாதிரி. நீ ஏன்டா சாரி போல போய் நொட்டு நொட்டு தொட்டிக்கிறா? அப்படி கேட்க கூடாதுமா. முன்ன போயிருக்கியா? முன்னையும் போகல பின்னையும் போகல. அப்படி கேட்கணும். நீ சொல்லி தரியா? ஏன் போய் பழக்கம் இருக்கா? இல்ல போய் பழக்கம். அது தெரியாமையா கேக்குது? உங்க அண்ணன் எதுக்குமா இவர் வந்திருக்காப்ல? தங்கச்சி தங்கச்சி பொட்டாங்குச்சி குத்துது. சேராம சேர்ந்துருக்கோம். நான் காட்டுக்கு வரல. ஏன் வரல? எனக்கு பயமா. ஏய், நாங்களே இத்தனை பேர் தைரியமா இருக்கும்போது உனக்கு என்ன பயம் வேண்டி கிடக்கு? அங்க கரடி யானை சிங்கம் புழுத்துருச்சு. ஏய், புலி சிறுத்தடி. அப்படி சொல்லக்கூடாது. ஏய் இந்தாடி அத பாட்டா பாடு பாப்பா. சிங்கம் பன்றி கரடி யானை புலி சிறுத்தைங்க பாட்டா பாடு பாப்போம். சிங்கம் பன்றி கரடி சிங்கம் கரடி சிங்கம் பன்றி கரடி யானை புலி சிறுத்தை. யானை புலி சிறுத்தை. சிங்கம் பன்றி கரடி யானை எங்க சிங்கம் கரடி பன்றி. ஏய், இப்பதான் தெரியுது எல்லாரும் ஏன் மழை நின்னுச்சுன்னு. நல்லா நிக்கலைன்னா நம்மளுக்கு நாளைக்கு உழவு வேகாது. சரி, உனக்கு அடிக்க தெரியுமா கும்மி? ஐயா நான் அப்படி அடிச்சேன். இதுக்கு முன்னாடி சீட்டு விளையாண்டியா? நம்மளுக்கு அடியே. ஆம்பளை பிள்ளைதான் அப்படி மடிக்குள்ள வச்சுட்டு சீட்டு போடுங்க. நீ என்ன கும்மி இப்படி அடிக்கிற முடியும்? நான் சேம கலங்கில உட்காந்துக்கிட்டு டங்கு 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 டங்கு. ஏய் இரு, 4 பேர் உட்கார்ந்துருக்கேல இப்படி கும்மி அடிக்கிறது கும்மியா சீமா கரோக்கில் எதுக்கு போறீங்க? என்ன கேட்க மாட்டியா நீ? அவளை நீ கேட்கற நாக்க பிடிக்கிற மாதிரி. ஆம்பளை ஒரு இடத்துக்கு பொம்பளைக்கு என்னடி வேலைன்னு கேட்கறதுல சொல்லு. ஏதாவது அசிங்கமா சொன்னா வாயை பிடிச்சு குடிச்சுடுவேன். இல்ல சொல்றேன், வாயில என்னைக்காவது நான் அதிகமா பேசிருக்கேன். நீ பேசுறதுக்கு நின்ன மிச்சம் இருக்குது. அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டியே. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அதனால எல்லாரும் விளையாடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். விளையாடுவோமா? புடிச்சு கூட விளையாடுவோம். ஏண்டி வேணா அடிச்சு விளையாடுவோமா? வா, நீ அடிக்கல நான் அடிக்கவா? ஏண்டி அடியாய், உன்னை எல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களானே தெரியலடி எனக்கு. செஞ்சதேன் பத்திருப்பாங்க. ஐயா அம்மா தெரியாம கேட்டாடி, நீ ஆளை விட்டுடி. செய்யாம எவனாலும் பெற முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. நீ இப்படியா பேசுறது நீ? அதனால சந்தோஷத்தை கொண்டாடுவோமா? எப்படி கொண்டாடலாம்? எப்படி வேணாலும் கொண்டாடுவோம். வேட்டு போட்டு கூட கொண்டாடுவோமா? வேட்டு போட்டா பூரா அவுத்து போட்டு கொண்டாடுவோம். முத கீழே என்னடி இப்படி தூக்கிட்டே போற? என்ன வெளியே இருக்க போறியா? என்னைக்காவது ஒரு நாள் உள்பாவடை கட்டி நீ சேலை நாயஞ்சாலைக்குள்ள கட்டரும்பு புகுந்துருச்சு. எதுக்கு? இனிப்பு துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. தோழி மணமாலை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. வண்ண வண்ண கோலம் வாசல் மேலும்
எலும்பு ஒடிஞ்சிருச்சான். சதை இருந்தா தானே. அம்மா கிட்ட போய் போட்டி போட விடுமே, இந்த உடம்புக்கு தேவையா? ஆண்டி உனக்கு அம்மா மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. ஆள் கூட பிடிக்கும். ஆம்புலன்ஸ வர சொல்லுங்க. இது நல்லா இருக்கே. எந்த ஊரே பொம்பளை எப்படி தூக்குவாங்களா? அம்மா எந்திரிடா தங்கம். ஏய் டடி கோயிலுக்கு முடி எடுத்திருக்கா. எந்திரி மேல. இது என்ன நல்ல பாம்பு மாதிரி? இவன் நல்லா புடுங்குறா மசுரு. பொய்யுறக்கம் கொள்ளுவேன், கையை சற்று தள்ளுவேன், போங்க என்று சொல்லுவேன், ஏங்கிருக்க செய்யுவேன். பொய்யுறக்கம் கொள்ளுவேன், கையை சற்று தள்ளுவேன், போங்க என்று சொல்லுவேன், ஏங்கிருக்க செய்யுவேன். காதல் மணவாளன் காலடியில் இருப்பான், காதல் மணவாளன் காதலில் இருப்பான், காதல் மணவாளன் காலடியில் இருப்பான். கள்ளமில்லை தோழி உள்ளதைத்தான் சொன்னார். துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு, தோழி மணவாளை காதலில் பரிசு, துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. வெள்ளை ட்ரெஸ் கண்மை ஒட்டிக்கிறேன். ஏமா இங்க அங்க பாரு, போச சின்ன பாரு. அங்க போவேன், அங்க போவேன். அங்க பாரு. ரெண்டு பேரும் போச பத்தியா என்ன கொண்டு வைங்க. நல்லதுதான். ஒண்ணு இல்ல, கொஞ்சம். என்ன கொஞ்சம்? வாங்க, எப்ப பார்த்தாலும் நான் சொல்றதே கேட்டுட்டு நிப்பீங்க. நல்ல நாளையிலேயே இந்த புள்ள தூங்கிரும். இதுல அணவில வேற நிப்பாட்டினா இந்த புள்ள எப்ப தூங்குது எப்ப ஐயோ அம்மா கொட்டாங்குச்சி குத்துதுமா. ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் அருளாரம். அலோலம் 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 ஆணவம் போற்றிடும் அதிகாரம். ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். வானிலை வட்டமிட்டு வந்து சேரும், மணில வட்டமிட்டு வந்து சேரும், வானிலை வட்டமிட்டு வந்து சேரும். ஓ ஐயோ, ஆனா நல்ல நிறங்குறி. ஆஹா இப்படி விரட்டினா பறவை போயிரு முடி, செத்து செத்து போயிரும், உயிரோட போகாது. ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு, மேல அப்படி கட்டு. பறவை வரட்டு வர்றாரா? பரவட்டும்ல. சோப்பு எங்க வச்சுக்கோங்க. நான் சோப் மஞ்சள் எடுத்துறேன், மேல கட்டு. மஞ்சள் நீங்க பூசி விடுறீங்களா? உனக்கு பூசி விடுறேன். அதுல பூசு. மஞ்சள் பூசி. ஏய் மஞ்சள் பூசினா நிறம் வராது. இப்ப நீ ஆடு வா. விடி, நான் எனக்கு ஆர்டர் தெரியல, நீங்க ஆட்டி விடுறீங்களா? நான் ஆடி காட்டுறேன், நீ ஆடு. என்ன இருக்குன்னு ஆட்ட ஏற்கனவே ஆடி கிழிச்சு போடுவேன், முகரையில முள்ள விட்டு அடிக்க போகிட்டு. ஆட்டி விடுறது. இதுல என்ன இருக்குன்னு ஆட வேற. அதெல்லாம் அதுவும் இல்ல, அது பழைய துணி போறதுக்கு போய் அவளுக்கு ஆடவும் தெரியாது. இப்ப நான் ஏண்டி? ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு, உனக்காக சமஜரிந்த வாழையில தந்து. இன்னும் பெரிய உலக சாதனை படைச்ச மாதிரி ஆடுறாப்ல இருந்து. இப்படி ஆமா. விழுந்து விழுந்து எல்லாம் பீஸா போச்சு. எந்திரிச்சு தர. எந்திரி. ஒரு தோல் இல்லாம நீ ஆடி போடி. நீ பயம்ல உனக்கு நில்லு.
ஓடிடும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன கூப்பிடுங்க ஆளோட